தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் குஷால் சந்த் அவர்களை சந்திப்பதற்காக பாபா எவ்வளவு அன்போடு ரகதாவிற்கு வண்டி அனுப்பி அவரை வரவழைத்தார்னு பார்த்தோம். இந்த குஷால் சந்துக்கும் பாபாவிற்கும் இடையில் மிகவும் அந்யோன்யமான நெருக்கம் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னா குஷால் சந்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். என்னன்னா, ரகதாவில் குஷால் சந்தினுடைய அப்பா ராஜஸ்தானிலிருந்து குடிபெயர்ந்து வந்து இங்கு குடியேறியவர்கள். ரகதாவில் வணிக இதில் ரொம்ப புகழ் பெற்று ஏராளமான செல்வம் ஈட்டி ரகதாவிலேயே ஏராளமான வயல்கள் எல்லாம் சொந்தமாக அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாங்க. அப்போ இந்த அவங்களுக்கு 3 சகோதரர்கள் இவர் அப்பாவோட பிறந்தது. அது ராம்சந்த், சந்திரபான் சேட், பிரிட்ஜ் சந்த் அப்படின்னு 3 பேர். இந்த ராம்சந்தினுடைய மகன் தான் இந்த குஷால் சந்த். பாபா ஆரம்பத்தில் சந்திரபான் சேட் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ரொம்ப நெருக்கமான அன்பு கொண்டிருந்தார்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் ரகதாவில் சிறிது காலம் பாபா தங்கி இருந்தார். அதாவது ஷீரடிக்கு தங்குவதற்கு முன்னதாக சிறிது காலம் ரகதாவில் இருந்தார். அப்புறம் அந்த போலி குரு ஜாவர் அலியோடு சேர்ந்து ரகதாவிற்கு வந்தார். அது சத்சரியத்தில் வேறு இடத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரகதாவில் அதுபோல் அவர் தங்கியிருந்த போது சந்திரபான் சேத்திடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அப்ப சந்திரபான் சேட்டுக்கு குழந்தைகள் பிறந்து பிறந்து அபாஷன் ஆகிவிட்டது, இறந்து போனன. குழந்தை பிறந்து பிறந்து இறந்து போகும், பிறக்கும் தருவாயில் இறந்து போகும். இப்படி அவர் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனா இதை பாபாவிடம் அவர் தெரிவித்து தனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்கவில்லை. அப்ப இந்த சந்திரபான் சேட்டினுடைய அண்ணா தான் ராம்சந்த், ராம்சந்தினுடைய மகன் தான் குஷால் சந்த். ஆனால் அண்ணா சித்தப்பாவுக்கும் இந்த பையனுக்கும் இடையில் வயது வித்தியாசம் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப குஷால் சந்தும் சந்திரபான் சேட்டும் ஏறக்குறைய சம வயதானவர்களாகத்தான் இருந்தார்கள். கொஞ்சம்தான் கூட சித்தப்பாவுக்கு, சந்திரபான் சேட்டுக்கு குஷால் சந்தை விட ஒரு சில வயதுகளே அதிகம். அப்ப சந்திரபான் சேட்டு கேட்காத போதும் குஷால் சந்த் பாபாவிடம் தன் சித்தப்பாவிற்கு இதுபோல குழந்தை பிறக்கும்போது அபாஷனாகி விடுகிறது, குழந்தை தங்கவில்லை, எனவே அவருக்கு குழந்தை வரம் கொடுங்கள் என்று குஷால் சந்த் பாபாவிடம் வேண்டினார். அப்ப அதன் பேரில் பாபாவின் ஆசிகளோடு சந்திரபான் சேட்டிற்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஆம்லோக் சந்த் ஜெயின் என்று பெயரிடப்பட்டது. அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகும்போது, அதாவது 13/12/1911 அன்று சந்திரபான் சேட்டு உயிரிழந்தார். அப்ப பாருங்க, 68 வயசு அவருக்கு. அவர் சந்திரபான் சேட் இறக்கும் போது 13/12/1911. அப்ப 68 வயசுல அவர் இறக்குறாரு, பையனுக்கு 8 வயது. அப்ப 60 வயது நிரம்பிய சந்திரபான் சேட்டுக்கு பாபாவின் அருளால் குழந்தை பிறந்தது
அப்ப பாபாவினுடைய அருள் பாருங்க, எவ்வளவு வயதான மனிதருக்கு கூட புத்திரபாக்கியம் அருளக்கூடிய சக்தி பாபாவிடம் இருந்தது. அவருடைய அருள் ஒன்று போதும், அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமாக போகும். அவர் சொன்னதுதான் நடந்தது. அதுதான் சொல்லுவாங்க, ஞானிகளினுடைய சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறியே தீரும். நம்ம ஆசைப்படுறோம், சாதாரண மனிதர்கள் ஆசைப்படும் போது அது வெறும் எண்ணங்கள். ஆனால் ஞானிகள் சிந்திக்கும் போதே அது சங்கல்பமாக மாறுகிறது. சங்கல்பம்னா நிறைவேறியே தீரும். அதுபோல அவர்கள் அனுகிரகம் என்று சங்கல்பித்து விட்டால் நிறைவேறியே தீரும். அதை காட்டும் விதமாகவே இந்த சந்திரபான் சேட்டுக்கு வயதான காலத்திலும் குழந்தை பேரு பாபாவினால் அருளப்பட்டது. இது ஒரு முக்கியமான லீலை. அதே போல இந்த சந்திரபான் சேட்டினுடைய மறைவிற்கு பிறகு, குறிப்பாக 1911க்கு பிறகு குஷால் சந்துக்கு பாபாவுடன் நெருக்கம் மேலும் அதிகமாகியது. அப்படி நெருக்கம் அதிகமானோன்னு அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. அப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது சந்திச்சிடுவாங்க. இந்த சூழலில் 15/10/1918 பாபாவினுடைய மகா சமாதி நமக்கு தெரியும். அன்றைய தினம் அவர் உயிர் துறந்தவுடன் குஷால் சந்துக்கு தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் நெருக்கமான அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். தன்னுடைய குருநாதராக பாபாவை ஏற்றிருந்தார். அதனால என்னுடைய குருநாதர் இல்லையே, என்னுடைய குரு இல்லையே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் அடுத்த 15 தினங்களுக்கு பாபாவை சந்திக்க முடியவில்லை இல்லைங்களா? அதனால ரொம்ப மன உளைச்சலில் இருந்தார். அதற்கு அடுத்த 15வது தினம் குஷால் சந்தே உயிரிழந்தார். ஆக 15/10/1918 பாபா மகா சமாதி அடைந்தார். அதிலிருந்து 15 தினங்கள் மட்டுமே குஷால் சந்த் உயிரோடு இருந்தார். 15/11/1918 அன்று தீபாவளி அன்றைய தினம் குஷால் சந்தும் பாபாவின் இருப்பிடம் சேர்ந்தார், அதாவது மகா சமாதி அடைந்தார். அவருடைய குருவை பிரிந்து அவரால் 15 நாட்கள் கூட தரிசனமின்றி இருக்க முடியவில்லை. எனவே தனது குருவை தரிசிக்க 15வது தினத்தன்று நேரடியாக பாபாவினுடைய இருப்பிடத்திற்கு சென்றார் என்று வர்ணிக்கப்படுகிறது. அப்ப என்ன மாதிரியான ஒரு பக்தி இருந்திருக்கணும் பாருங்க. இப்ப இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பாபா பரம்பொருளின் அவதாரம். இந்த மாதிரி பரம்பொருளின் அவதாரம் என்றால் இந்த பரிவார தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, கூடவே பிறக்கும். பொதுவாக இந்த முக்கிய அவதாரம் அதனுடைய அவதார நோக்கம் நிறைவேறியவுடன் இந்த பூ உலகிலிருந்து புறப்பட்டுவிடும். அப்படி புறப்பட்டு விட்டால் பரிவார தேவதைகளால் அதிக காலம் பூமியில் இருக்க முடியாது. எனவே அந்த பரிவார தேவதைகளும் கூடிய விரைவிலேயே புறப்பட்டு விடும் என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படி இங்கு பாபா பரம்பொருளின் அவதாரம் அவர் இன்னுயிரை நீத்தவுடன் ஒரு 13 நாட்களுக்குள்ளாகவே நானாவளி உயிர் விட்டார். அவர் உயிர் விடுவதற்கு, பாபா உயிர் விடுவதற்கு 1 மாதம் முன்னதாக ஒரு புலி வந்து உயிரை விட்டது. அதே போல பாபா மகா சமாதி அடைந்து 1 மாதத்தில் மிகச்சரியாக 15/11/1918 குஷால் சந்த் உயிர் விட்டார். அதே போல 4 மாதங்களில் முக்தாராம் என்ற பக்தர் உயிர் விட்டார். இவர்கள் எல்லாம் பரிவார தேவதைகளாகவும் பாபா பரம்பொருளின் அவதாரமாகவும் கருதப்படுகின்றார். அதை காட்டும் விதமாகத்தான் இவர்களால் இந்த பூ உலகில் அதற்கு மேல் இருக்க முடியவில்லை என்று கருதப்படுகிறது. எதற்காக இதை சொல்றேன்னா, குஷால் சந்த் மீது பாபா கொண்டிருந்த அனன்ய பக்திக்கு பின்புலத்தில் இப்படி அவரும் ஒரு பரிவார தேவதையாக இருந்திருக்க கூடும் என்ற கருத்து நிலவுகிறது. அதை வலுப்படுத்தும் விதமாகவே அவருடைய இறுதியானது சரியாக பாபாவின் மகா சமாதியில் இருந்து 1 மாத காலத்தில் அமைந்தது அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்க விஷயம். இங்கு இந்த ஞானிகள் இவ்வாறு பக்தர்களை சந்திப்பதில் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதை காட்டும் விதமாக கஜானன் மகாராஜ் அவர்களுடைய வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது. அது ஏறத்தாழ இந்த குஷால் சந்தை சந்திக்க அழைத்து வரும் பொருட்டு பாபா
தீட்சிதரை குதிரை வண்டியில் அனுப்பியதைப் போலவே அமைந்துள்ளது என்பதால் இங்கு குறிப்பிடத்தக்கதாக நான் கருதுகிறேன். இங்க கஜானன் மகாராஜ் அவர்கள் அகோலா என்னும் இடத்திற்கு எழுந்தருளுகிறார். அப்படி வரும்போது முன்கூட்டியே இந்த மேதாப் ஷா என்று ஒரு பக்தர், அவருடைய நண்பர் தான் பாபு ராவ். இந்த பாபு ராவ் அகோலாவில் வசிக்கக்கூடியவர். அவர் கஜானன் மகாராஜினுடைய தீவிரமான ஒரு பக்தர். அப்ப அகோலா வரும்போது கஜானன் மகாராஜ் பாபுராவின் வீட்டில் தங்குவது வழக்கம். அப்ப மேதாப் ஷா என்ன சொன்னாரு, அவர் அகோலாவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள முர்திசாபூர் அப்படிங்கிற ஊர்ல குரும் என்று ஒரு பகுதி, அங்கு வசிக்கிறார். அவருக்கு நம்ம கஜானன் மகாராஜ் அவர்களை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் மேதாப் ஷா ஒரு இஸ்லாமிய ஞானியும் கூட. அதனால அவருக்கு மகாராஜ தரிசனம் பண்ணணும். அதனால நம்ம அங்க போய் தரிசனம் பண்ண முடியாட்டியும் பாபுராவின் வீட்டிற்கு அகோலாவிற்கு வருவார் இல்லையா, அப்ப தரிசனம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாபுராவிடம் சொன்னார். ஏன்னா பாபுராவும் மேதாப் ஷாவும் நண்பர்கள். அப்ப மேதாப் ஷா பாபுராவிடம், மகாராஜ் அகோலாவிற்கு வரும்போது அவசியம் எனக்கு சொல்லி அனுப்புங்கள், நான் உடனடியாக மகாராஜின் தரிசனத்தை பெற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு மேதாப் ஷா சொல்லியிருக்கார். இப்ப கஜானன் மகாராஜ் அகோலாவிற்கு விடுகின்றார். வந்தோடனே இவருக்கு பாபுராவுக்கு மகாராஜ் வந்திருக்காருன்னா நிறைய பக்தர்கள்லாம் மகாராஜின் தரிசனத்திற்காக வருவார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்துக்கணும், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், முறைப்படி கஜானன் மகாராஜுக்கு பூஜைகள்லாம் செய்யணும், அப்படி இந்த வேலைகள்லாம் செய்யணும். மகாராஜின் தரிசனத்திற்காக வரக்கூடிய அந்த ஏராளமான பக்தர்கள் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உரிய பணிவிடைகள்லாம் செய்யணும் அப்படின்னு இருந்ததுனால பாபுராவ் அவர்கள் போக முடியல. இந்த தகவலை சொல்லணும் இல்லைங்களா, இப்ப குருமுக்கு அனுப்பி முர்திசாபூரில் அந்த மேதாப் ஷாவிடம் இந்த மாதிரி மகாராஜ் வந்திருக்காரு, புறப்பட்டு வாங்கன்னு சொல்லணும். அதற்காக என்ன பண்றாரு பாபுராவ், ஒரு நபரை தேர்ந்தெடுத்து, தெரிந்தவரை, இந்த மாதிரி நேரா நீங்க முர்திசாபூர் போங்க, அங்க குரும் என்ற பகுதியில் மேதாப் ஷா இருக்காரு, அவரிடம் மகாராஜ் வந்திருக்காரு, தரிசனத்திற்காக வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். சொன்னவுடன் அந்த நபர் புறப்பட்டு முர்திசாபூர் வருகின்றார். ஆனால் மகாராஜ் முன்கூட்டியே அந்த மேதாப் ஷாவிற்கு தான் வந்திருப்பதை உணர்த்தி விட்டார். அதனால மேதாப் ஷா மகாராஜ் வந்திருப்பதை அறிந்து ஏற்கனவே புறப்பட்டு பாதி தொலைவு விடுகின்றார். அப்ப முர்திசாபூரில், அதாவது குருமில் இருந்து முர்திசாபூர் விட்டார் அகோலா வருவதற்காக. முர்திசாபூரில் இந்த பாபுராவினால் அனுப்பப்பட்ட நபரும் மேதாப் ஷாவும் சந்திக்கின்றனர். இந்த நபருக்கு இவர் தான் மேதாப் ஷான்னு தெரியாது. இவருடைய எண்ணம் என்னவென்றால், குரும் பகுதிக்கு சென்று மேதாப் ஷா எங்கிருக்கிறார் என்று விசாரித்து அவரை சந்தித்து விஷயத்தை சொல்வதுதான். ஆனா மேதாப் ஷா ஞானி என்பதால் இவர் வந்திருக்க நோக்கத்தையும் அறிந்து கொண்டவராக முர்திசாபூரிலேயே இந்த நபரை சந்தித்து, நீங்கள் மேதாப் ஷாவை தேடித்தானே குருமிற்கு செல்ல இருக்கின்றீர்கள், நானே மேதாப் ஷா, எனவே நீங்கள் வீணாக குரும் வரை சென்று அலைய வேண்டாம், நான் அகோலாவிற்கு கஜானன் மகாராஜின் தரிசனத்திற்காக கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். இதை கேட்டு அந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. நம்ம மேதாப் ஷான்றவர் யாருன்னே தெரியாது, நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாதுங்கும் போது எப்படி தன்னை சரியாக கண்டுபிடித்தார் முதல்ல. இரண்டாவதாக மகாராஜ் வந்ததை நாம் சொல்லாமலேயே இவர் அறிந்திருக்கின்றார் என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த லீலையானது மகான்கள் ஒருவரை தன்னுடைய பக்தரை சந்திக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு லாவகமாக காரியங்களை நடத்துகின்றனர் என்பது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அமைந்துள்ளது. இது எனக்கு இந்த குஷல் சந்தை பாபா அழைத்ததற்கு நிகராக கஜானன் மகாராஜ் மேதாப் ஷாவை அழைத்தது ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது. இந்த லீலையை குறிப்பிட்ட பிறகு ஹேமத் பந்த் அவர்கள்
ராம்லால் என்ற ஒரு பக்தரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். ஏன்னா இவருக்கும் கனவுகள் மூலமா தான் வரவழைக்கின்றார் பாபா. அதனால இந்த அத்தியாயத்தில் பொருத்தமாக ஹேமத் பந்த் அதை குறிப்பிடுகின்றார். இவரை பஞ்சாபி ராம்லால் என்று கூறுகின்றார்கள். இவருடைய பகுதி பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த பிராமணர் இந்த ராம்லால். ஆனால் இவர் மும்பையில் தான் வசித்து வந்தார். மும்பையில் வசிக்கும் போது ஒரு நாள் திடீரென்று அவருடைய கனவில் எழுந்தருளிய பாபா, ராம்லால், நீ என்னை தரிசிக்க வா என்று சொன்னார். இவருக்கு இதற்கு முன்னர் ஒரு முறை கூட பாபாவை பார்த்தது கிடையாது. இன்னமும் சொல்லப்போனால் கனவில் தோன்றியது பாபா என்று கூட தெரியாது. ஒரு மகான் தோன்றினார், தாடியோடு, தலையில் சிர்வேஷ் அணிந்தவராக, கஃப்னி அணிந்து கொண்டு அவர் நம்மை தரிசனத்திற்கு வரும்படி கூப்பிடுகின்றார். அவர் யார் என்னன்னே தெரியல. இவருக்கு கனவுல விழிப்பு வந்துடுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப இலகிய மனமும் பிரேம பக்தியும் கொண்டவர் இந்த ராம்லால். அதனால தானே கடவுளே பாபாவே காட்சி கொடுத்து என்னை தரிசிக்கவான்னு கூப்பிடுறாருன்னா அனுகிரகம் தானே. அதனால அப்படிப்பட்ட ராம்லால் யோசிக்கின்றார், இவர் யாரு, எப்படி இவரை போய் தரிசிக்கிறது? அந்த மகான் காட்சி கொடுத்தாரு, ஒரு முஸ்லிம் மகான் போல இருந்தாரு உருவத்துல, அப்படிலாம் நினைக்கிறார். அன்றைய தினமே அவர் கடை தெருவில் நடந்து வரும்போது ஒரு கடையில் பாபாவின் போட்டோ, ஒரு புகைப்படம் இருக்கின்றது. அதை பார்க்கிறார். பார்த்தோன்னு திடுக்கிட்டு போனார். ஏன்னா தன்னுடைய கனவில் வந்த அதே நபர் அந்த புகைப்படத்தில் இருக்கின்றார் அப்படின்னு. உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. அந்த கடைக்கு போய் இவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் முத கேட்கின்றார். கேட்டோன்னே இவர் தான் சாய்பாபான்னு பெயரு, ஷிரடியில இருக்கிறார்னு அந்த கடைக்காரர் சொல்கின்றார். உடனே இந்த விவரங்களை தெரிந்து கொண்டவுடன் அவர் ஷிரடிக்கு பாபாவின் தரிசனத்தை பெறுகின்றார். பாபாவினுடைய மகா சமாதி வரை ஷிரடியிலேயே இருந்தார். அந்த அளவிற்கு பாபாவின் மீது அன்பு கொண்டு ஈர்க்கப்பட்டார். அதான் அந்த பஞ்சாபி ராம்லால் அந்த அளவிற்கு பிரேம பக்தி நிறைந்தவராக இருந்தார். இவரை பற்றி சொல்லும்போது ஹேமத் பந்த் என்ன சொல்கின்றார்? பொதுவாக நாம் காணும் கனவுகளுக்கு அடிப்படை விழிப்பு நிலையில் நம் மனத்திரையில் ஓடக்கூடிய அந்த காட்சிகள் அடித்தளமாக அமைகின்றது. அதாவது நம்ம எதை பார்க்கின்றோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு கனவு காட்சிகள் தோன்றும். ஒரு காட்சியில ஒரு விஷயம் தோன்றுதுன்னா ஏற்கனவே அது தொடர்பாக நமக்கு காட்சிகள் பதியப்பட்டிருக்க வேண்டும், நாம பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு விதிவிலக்காக பாபாவை ஒருபோதும் பார்த்திராத பஞ்சாபி ராம்லால் இங்கு கனவில் பாபாவை தரிசனம் செய்தார் என்றால் அது முழுக்க முழுக்க பாபாவின் அனுகிரகத்தின் பார்ப்பட்டதாகவே கருதப்படுகிறது. இதை ஹேமத் பந்த் அவர்கள் அந்த ஓவியில் பதிவு செய்துள்ளார். அப்ப இப்படி வந்த பஞ்சாபி ராம்லால் பாபாவிடம் மிகுந்த பக்தி பிரேமை பூண்டு அன்போடு தரிசனம் செய்து மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு ஞானிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கனவுகள்ல காட்சி கொடுத்து பக்தனை ஈர்ப்பது ரொம்ப பிடித்தமானது போலும். ஏன்னா பூண்டி மகானாக இருக்கட்டும், அதே போல சுவாமி சமர்த்தராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது போலவே பல பக்தர்களை தன்பால் ஈர்த்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இப்ப இந்த பஞ்சாபி ராம்லால் பொறுத்தவரையிலும் அவருக்கு கனவுல காட்சி, அப்புறம் சித்திர ரூப தரிசனம், அதுக்கான விளக்கம்னு கிடைச்சிச்சு யாரு என்னன்னு, அப்புறம் நேர்ல தரிசனம். ஆக சித்திர ரூப தரிசனம், அதுல யாருன்னு விளக்கம், அப்புறம் நேர்ல தரிசனம். அப்படியே உல்டாவாக, அதாவது தலைகீழாக சுவாமி சமர்த்தர் ஒரு பக்தருக்கு முதலில் நேரடியாக காட்சியளிக்கின்றார். அப்புறம் இவர் யாருன்னு அந்த படத்தை பார்க்கும்போது படத்துக்குள்ள காட்சி, சித்திர ரூபத்துல காட்சியளிக்கின்றார். அப்புறம் விசாரணை, யார் இந்த படத்தில் உள்ளவர் அப்படின்னு கேட்கும்போது அவர்களுடைய பூர்வீகம் சொல்லப்படுகின்றது. அதாவது எப்படி பஞ்சாபி ராம்லாலுக்கு தரிசனம் ஏற்பட்டதோ அதனுடைய தலைகீழ் விதமாக சுவாமி சமர்த்தர் தரிசனம் அளித்தல் இலை அவருடைய சரிதத்தில் காணப்படுகின்றது. அது என்னவென்றால், ஸ்ரீ பாபா ஜாதவ் என்று ஒரு பக்தர்,
அவர் சுவாமி சமர்த்தரை வழிபடக்கூடியவர். ஆனால் சுவாமி சமர்த்தருடைய படங்களையோ எதுவுமே தெரியாது. அவர் தத்தாத்திரேய பக்தர். எனவே கானுகாப்பூர் என்பது மிக புகழ்பெற்ற தத்த கஷேத்திரம். அங்கு பீமா மற்றும் அமர்ஜா நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. அதுதான் சங்கமஸ்தான் என்று பிரசித்தமான இடம். அங்கு தத்தாத்திரேயர் தினம்தோறும் மதியம் 12 மணிக்கு தத்தரே பிக்ஷைக்கு எழுந்தருள்வதாக சொல்லப்படுகின்றது. அப்படி இந்த சங்கம ஸ்நானத்தில் இந்த பாபா ஜாதவ் என்ற பக்தர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது ரொம்ப பக்தி இவருக்கு, தத்தர் மேல பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீரென்று ஒரு மகான், அவர் முகத்தில் நல்ல தேஜஸ், ஆனா ஒரே ஒரு கௌபீனம் மாத்திரம்தான் கட்டியிருக்கார். உடல்ல வேற எந்த துணியும் இல்லை. ஒரு கௌபீனம் மட்டும் தரித்தவராக முகத்தில் தேஜஸுடன் அந்த மகான் தோன்றி, நீ கோயிலுக்கு சென்று பிரசாதத்தை பெற்றுக்கொள்னு சொல்றார். சொன்னவுடன் இவர் தவத்திலே மூழ்கி இருக்கார் இந்த பாபா ஜாதவ் என்ற இந்த பக்தர். சொன்னவுடன் அந்த யோகியை பார்த்தவாறே கோயிலுக்கு போறார். போனாக்கா பிரசாதம் வாங்கி அங்க சாப்பிடுறாரு. இந்த யோகி சொன்னபடி திரும்பி பார்த்தால் இந்த யோகியை காணவில்லை, மறைந்து விட்டார், மாயமாக மறைந்து விட்டார். அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு யோகி முகத்துல நல்ல தேஜஸ், கௌபீனம் மட்டும் தரித்திருந்தார், அவர் காட்சி கொடுத்தாரு, ஆனா காணுமே அப்படின்னு இவருக்கு தோணுது. இந்த பிரசாதம் வாங்கிவிட்டு ஆலயத்தில் இப்படி திரும்புறார் பாருங்க. அந்த இடத்தில் ஒரு புகைப்படம். அந்த படத்தில் அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தர் அந்த படத்துல இருக்கார். பார்த்தோனே இவருக்கு, ஆஹா, இந்த மகான் தானே நமக்கு காட்சி கொடுத்தது, நேரிலே சொன்னாரேன்னு அப்படியே புல்லரித்து போகிறது. உடனே அங்க கோயில்ல இருந்தவங்கள்ட்ட இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இவர் தான் ஸ்ரீ அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தர் என்று சொல்லப்படுகின்றார். அக்கல்கோட் பகுதியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தத்த அவதாரம், அப்படி எல்லா விவரங்களும் சொல்கின்றார்கள். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைந்து அனுகிரகத்தை பெற்றார். இதே போல, அதாவது அங்க சித்திரரூப தரிசனம், பிறகு நேரில் தரிசனம், இங்கு நேரில் தரிசனம், பிறகு சித்திர ரூபத்தில் விளக்கம். இப்படி இந்த 2 லீலைகளும் ஏறத்தாழ ஒன்று போலவே அமைந்துள்ளது. இது மாத்திரமல்ல, பூண்டி மகான் அவர்கள் நம்ம ஏற்கனவே பல லீலைகள்ல ஒப்பீடு பார்த்திருக்கின்றோம். இந்த பூண்டி சுவாமி கனவில் எழுந்தருளி பக்தர்களை தன்பால் ஈர்ப்பது அவருக்கு பிடித்தமானது போலும், இந்த ஞானிகளுக்கே பிடித்தமானது. அப்படி இவர் என்ன பண்றாரு, தஞ்சாவூர் மாவட்டத்துல தேவன்குடி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பக்தர், அவருக்கு கனவில் எழுந்தருளி அப்படியே ஆஜானுபாகுவா திடகாத்திரமான ஒரு தாடி வைத்துக்கொண்டு ஒரு ஞானியாக எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார். அப்ப இவர் தான் பூண்டி மகான்னு தெரியாது. ஆனா அதற்கு பிறகு இவர் பூண்டிக்கு தரிசனத்திற்காக போகின்றார். இந்த மாதிரி பூண்டி மகானை தரிசிக்க போகின்றோம் அப்படின்னு போகின்றார். போகும்போது அங்கு போய் பார்த்தோன்னே அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார். ஏன் திடுக்கிட்டு போனார்னா, தனக்கு கனவுல காட்சி கொடுத்தது இவர் தானே. அப்ப இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் கனவில் காட்சி அளித்து என்னை வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அதே போல இன்னும் ஒரு பக்தர் காளிதாஸ் அப்படின்னு, அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் பூண்டி மகானுடைய சிறந்த பக்தர். இவர் பூண்டி மகானை தரிசிப்பதற்கு முன்னதாகவே 1971ஆம் வருடம் ஒரு மகான் அவருடைய கனவுல தோன்றி சுத்த சிவம் சுடும் நெருப்பு அப்படி சொல்றார். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த மகான் 1971க்கு முன்னதா. ஏன்னா இவர் 71ல தான் மகானை தரிசிக்க போறார், பூண்டி மகானை. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவர். இவர் தரிசனத்துக்கு போகும்போது அங்க போய் பார்த்தோன்னே திடுக்கிட்டு போனார். ஆஹா, நம்ம கனவில் தோன்றி சுத்த சிவம் சுடும் நெருப்புன்னு சொன்ன அதே மகான் இங்கு அப்படியே எலும்பும் சதையுமாக நேரடியாக காட்சி தராரேன்னு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து
அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றொருளினார். இப்படி மகான்கள் நேரடியாகவே அவர்களுக்கு காட்சியளிப்பதற்கு முன்னதாக கனவில் காட்சியளித்து ஆசீர்வதித்த லீலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அத்தியாயத்தின் லீலைகள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டது. ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட ஓவி ஒரு ஆழ்ந்த பொருள் கொண்டதாக அமைந்துள்ளது. அந்த ஓவி குறித்தும் அது தொடர்புடைய மிக சுவாரஸ்யமான லீலைகள் குறித்தும் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.